ரிப்போர்ட்டர்னாலுமே எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு சார், ரூல்ஸ் இருக்கு சார். அவர் த்ரெட்டனிங் கொலம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவருக்கு அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார். அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ். பையனுக்கு பயம் இல்ல, த்ரெட்டனிங் பண்ற மாதிரி இல்ல சார். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டு. சார் சார் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல சார். இன்டர்வியூ கார்டு இருக்கு. சேனலோட பிஆர்ஓ என்னை கால் பண்ணி தான் சார் வர சொன்னாங்க. ஓகே ஓகே. அவங்க தான் சார் கால் பண்ணி என்னைய வர சொன்னாங்க. சார் சத்தியம் தான் சார் ஜெயிக்கும், ரொம்ப ஃப்ராட் பண்றாங்க சார். அவங்க வர சொன்னனால தான் சார். சார் இங்க பாருங்க சார், கேஸ் போட்டா என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான். ஓகே, கலாட்டா சேனல். கலாட்டா ஸ்பெல்லிங் கூட தெரியல, இவர் டாக்டரா. டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. fraudulent activities, Galatawa Kalata channel earned lots of money from me. Every celebrities be aware about Kalata channel. They are not even traveling expenses and more than money from my video by the name of interview. Okay, இது என்ன இஷ்யூன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ என்னதான் ஆச்சு, எல்லாரும் ஏன் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ரீசெண்டா டைரக்டர் வெங்கட் பிரபுவும் ஆக்டர் சாந்தனுவும் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காங்க. கமெண்ட் தாட்ஸ் சோஷியல் மீடியால இந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் திவாகர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். இந்த பதவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சாந்தோம் அண்ணா, பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் பேர் கூட கரெக்டா சொல்லுவாரு. பதிவு ரெண்டு பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன். சாந்தோம் உங்களை விட நான் 3 வருஷத்துக்கு சின்ன பையன். வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். உங்க 2 பேரும் கொடுக்குற கருத்து லேட்டஸ்டா கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து வாட்டர்மெலன் சீனை வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. சோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஓஜின்னு போட்டிருந்தாங்க. யாரு ஒரிஜினல்? ஆப்வியஸா சூர்யா சார் தான் ரியல் ஓஜி. Hey, I've seen this one. This is a classic. அப்படின்னு போட்டாங்க. சோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு காப்பிரைட் சாங் வச்சிருக்காரு நம்ம இளையராஜா மாதிரி. சோ அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி தான் இவர் வந்து ஃபேமஸே ஆனாரு. சோ அந்த போஸ்ட் வந்து டெலீட் பண்ணாரு சொல்றாங்க. சோ ஸ்டார்டிங்ல ஒரு கிளிப் பாத்துப்பீங்களா, கலாட்டா சேனல் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, அதை பார்க்கலாம். 4 நல்ல கேள்வி கேட்டேன். இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேள்வி ஏன் கட் பண்றீங்க, ஏன் கட் பண்றீங்க? சோ இது வந்து கலாட்டா ஆபீஸ் போல. இதுக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் சல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும் வரவங்களாம். நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? அதை நம்ம ஸ்டார்டிங்ல போட்டல அந்த வீடியோ தான் இது. ஆனா இந்த இன்டர்வியூ எடுத்த ஆங்கர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். வணக்கம் திவாகர் அவர்களே. வணக்கம்மா. 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 ஆக்சுவலா யூஸ்வலா நான் லவபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். லவபிள் வேர்ட்ஸ். ஓகே. அதாவது பேசிக்கா டாக்டர் இருக்கோம்ல, பிசியோதெரபிஸ்ட் கிளினிக். அவர் வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறாரு. போது அம்மா செல்லம் இப்படி கூப்பிடுற திவாகர் சோஷியல் மீடியா இந்த மாதிரி வந்தா மட்டும் ஏன் ரொம்ப நெகட்டிவா மாறிடுறாரு? எதனால வாழ்வாங்க? என்னோட இதுல வந்து எழுந்து போறாரு. ஆமா, இவர் அப்படியே பெரிய ஆக்டர், ஒரு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அப்படியே இன்டர்வியூ நடுவே அப்படி எழுந்து போறாரு. படிச்சிருக்கியா படிக்கலையா வேற ஒரு क्वेश्चन யாரா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நெகட்டிவா क्वेश्चन கேட்பாங்க, நீங்க எழுந்து போங்க ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ட்டு இவர் தான் நினைச்சிருக்காரு. ஆனா கடைசியில் இவருக்கே ரிவர்ட் ஆயிடுச்சு. இது பாசிட்டிவா இவர் கொடுத்து இவரோட கொஞ்சம் வாட்டர்மெலன் சார் சொல்லி அதே ஆக்ஷன் அதே தான் எடுப்பீங்க நீங்க. நீங்க பாருங்க, இவர் வந்து பேசியிருக்காரு, ஒரு ஆங்கரை கேட்கிற கேள்வி அது நீங்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்வியூல வந்து பாத்திருப்பீங்க. சோ இந்த இன்டர்வியூ வந்து வெளியே போயிட்டாரு, பாதியில இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 போஸ்ட் வரல அவர் இன்ஸ்டா பேஜ்ல. கலாட்டா சேனல் மேல போலீஸ் கேஸ் கொடுத்து வச்சிருக்காரு, கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வணக்கம் தமிழக மக்களே, இன்னைக்கு வந்து சென்னை போயிருந்தேன். கலாட்டா சேனல்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நானும் போயிருந்தேன். போயிட்டு நான் முதலே சொன்னேன், டீசென்டான கொஸ்டின் தான் கேட்கணும், கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க, பிரச்சனை கிடையாது, என்ன டிஃபைன் பண்ற மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ ஆரம்பத்திலேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறைய வந்து அன்வான்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்டு நான் பாதிலேயே எந்திரிச்சு வந்தேன், ஆங்கரை மாத்துங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா, இது வரைக்கும் என் வீடியோவெல்லாம் வச்சு அவங்க வந்து நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. நான் 1 பைசா கூட அவங்ககிட்ட வாங்கினதில்ல. இன்னைக்கு அந்த சேனல் மேல வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், 100க்கு அடிச்சு. அதான் சொன்னால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்ட்டு. வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி கேமரா எடுக்கிறோம்ன்ற பேர்ல அநாகரிகமா நடந்து. இவரும் தான் அந்த ஆங்கரை பார்த்து ஏதோ கேட்டாரு, ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், இவரும் தான் வீடியோ எடுத்தாரு. கலாட்டா சேனல் அந்த ஆங்கர் நவீன் அப்படின்ற நபர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ். ஆனா அந்த ஆங்கர் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ப்ரோ உங்களுக்கு.
அவங்களும் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. கலாட்டா சேனல்ல யாராவது இன்டர்வியூ தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. காசு கூறா குடிக்க காசு கொடு காசு. உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் தான் என்ன கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களே. உங்ககிட்டயே காசு வாங்கி இது என்னங்க ஒரு கொடுமையா இருக்கு. என் வீடியோவை எடுத்து போட்டு என்ன வச்சு சம்பாரிச்சு என்னையே தப்பா அசிங்கமா அதாவது செய்யாத விஷயங்கள்லாம் தெரியுதுல உங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் ஏன் போறீங்க, ஏன் இன்டர்வியூ கொடுக்குறீங்க? நீங்க அவர் அவைவன் பேசுனீங்க, இவ்வளவு அவரவன் பேசுனீங்க அப்படின்னு பர்பஸ்ஃபுல்லாவே இது கிரியேட் பண்றாங்க. நான் காவல் நிலையத்துல திருப்பி சொல்ல வரேன் 100 இதுக்கு மேலே இவரோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பாக்குறது வந்து யூஸ்லெஸ் தான். ஒரு 2 weeks பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்னன்னா அவங்களுக்கு படிப்பு இல்ல. ஆரம்பத்துல பாருங்க, சூரியனாக படிப்பு இல்லைன்னு இவர் சொல்றாரு. இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்காரு. இன்னைக்கு நாம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சூரியனாவே ஒரு கம்பேர் பண்ண கூட தகுதி இல்லை இவருக்கு. பெரிய ப்ரொபோஷனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக் உண்மையா ஒரு டாக்டர் இருந்தா கூட இப்படி பேச மாட்டாங்க. நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் தான். நம்மளுக்கு இருக்க திறமைக்கு கரெக்டான ஒரு யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவலில் நம்ம கிடையாதுமா. நம்ம பெரிய படிப்பு படிச்சுட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணாரு. நான் ஸ்டார்டிங் காமிச்ச வீடியோலாம் பார்த்துப்பீங்க. ஒரு தப்பான ஆள் வந்து நம்ம திருப்பி ஃபேமஸ் பண்ணி விட்டோம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காமெடி வீடியோஸ் வந்து என்டர்டைன் பண்ற மாதிரி போட்டிருந்தாரு. அப்போ வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவரை சப்போர்ட் பண்ணி வந்து இவ்வளவு பெரிய ஆளா ஆக்கி விட்டோம் பாருங்க. நம்மள தான் சொல்லணும். இப்போ பாருங்க சூரியனை பத்தி தப்பா பேச டைரக்டர் வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து டிஃபேம் பண்ணி தப்பா பேசிட்டு இருக்காரு. ஸோ கலாட்டா சேனல் வந்து இந்த விஷயம் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் சப்போர்ட் பண்ண ஒரு தனி கூட்டமே இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி இவ்வளோ தப்பெல்லாம் போடல. அவங்க போட்ட வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இவரை போடுற வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் இப்படி தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணிட்டுலாம் இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியும்.